தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சூரியன் அஸ்தமிக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேற பெற்ற அவருடைய சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு, அதை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் தந்தார் என்று உணர்ந்து அவரை சோஸ்தரிக்கிறேன். தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்திக்கான தலைப்பும் கீ டெக்ஸ்ட்டும் வேணும்னு பாஸ்டர் கேட்டிருந்தாங்க. எப்பொழுதுமே என்னுடைய வழக்கம் என்னென்னா, செய்தியை முழுவதுமாக ஆயத்தம் பண்ணதுக்கு அப்புறமா எது பொருத்தமான செய்திக்கு தலைப்பு இருக்கும் அப்படின்னு நினைத்து அதுக்கு பிறகு தலைப்பு கொடுப்பது வழக்கம். ஆனால் இதை குறித்து யோசித்துக்கிட்டு இருந்தப்ப என்னுடைய மூத்த மகள் சொன்னா, அம்மா எப்பயுமே அவுட்லைன் வரைஞ்சி தான் கலர் பண்ணணும்னு இல்லைம்மா, கலர் பண்ணிட்டு கூட அவுட்லைன் வரைஞ்சிக்கலாமா, நீங்கள் செய்தியோடைய தலைப்பை சொல்லுங்கள், காட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க செய்தியை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னா. என்ன தலைப்பு சொல்கிறது ஆண்டவரே தெரியலையே அப்படின்னு உணர்ந்தேன். நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்தவளாக அதையே தலைப்பாக கூறினேன். ஐ காண்ட், ஐ வாண்ட் டு, பட் ஸ்டில் ஐ காண்ட். என்னால் முடியலை, ஆனால் நான் மாறணும்னு நினைக்கிறேன், அதை விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் முடியலை அப்படின்ற ஒரு தலைப்பை தெரிவு செய்தேன். ஆண்டவர் தெரிவு செய்வதற்கு உதவி செய்தாங்க. கடந்த ஒரு சில மாதங்களாகவே இது என்னுடைய இருதயத்தில், என்னுடைய எண்ணத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய சிந்தனையாக இருக்குது. என்னால் முடியலை, ஆனால் நான் விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் முடியலை. இதை குறித்து படித்துக்கொண்டு ஒரு சில மாதங்களாக படித்து கொண்டு இருக்கிறேன். தேவன் எதை சொல்லித்தர போகிறீங்கப்பா எனக்கு அப்படின்றப்ப ஒரு படிநிலையை ஒரு 1.5 மாதங்களுக்கு முன்பதாக தேவன் எனக்கு கற்றுத்தந்தாங்க. ஆனால் அது முழுமையாக எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசித்தப்பது இந்த தலைப்பை கொடுத்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்தப்ப இந்த தலைப்பு முழுமையானது அல்ல, இந்த தலைப்பின் முழுமை இந்த செய்தியின் முழுமையிலே இருக்கும் என்பதை தேவன் உணர்த்தினார். அதை உங்களுக்கு நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். என்னால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல, என்னால் கோவப்படாமல் இருக்க முடியல, என்னால் பொறாமப்படாமல் இருக்க முடியல, உணவு பழக்க வழக்கத்தில் இருக்கிற அந்த சோதனையை மேற்கொள்ள என்னால் முடியல, என்னிடத்துல எனக்கு துரோகம் பண்ணுறவங்களுக்கு, என்னிடத்துல சுயநலத்தை காட்டுகிறவர்களுக்கு அன்பு செலுத்த என்னால் முடியலை, வேதத்தை வாசிப்பதற்கும் மனன வசனங்களை படிப்பதற்கும் தெய்வனோடு செய்ய வேண்டிய, தொடர்பு கொள்ள வேண்டிய நேரத்தை மற்ற காரியங்களில் இருக்கிற ஈர்ப்பை காட்டிலும் இதில் ஈர்ப்பாக, உணர்வுள்ளவளாக, விருப்பமுள்ளவளாக இதை என்னால் செய்ய முடியலை. தவறான தோழர்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள், அந்த நண்பர்களை, தோழர்களை வேண்டாம் என்று சொல்ல என்னால் முடியலை. என்னுடைய வேலையை உண்மையும் உத்தமமாக செய்ய என்னால் முடியலை, ஆனால் அதை செய்ய நான் விரும்புகிறேன், ஆனாலும் என்னால் முடியலை. தேவனுடைய ஊழியம் என்னுடைய ஊழியம்னு படிக்கிறேன், ஆனால் அது என்னுடைய ஊழியம் ஆக்கி ஊழியம் செய்வதற்கு வெளியே ரோட்டில் சென்று செய்வதற்கு என்னால் முடியலை, ஆனால் நான் விரும்புகிறேன். பின்வாங்குகிற நிலை, வேண்டாம் என்று நினைக்கிறேன், என்னால் ஆனால் முடியலை. ஒருவரை குறித்து நியாயம் தீர்க்கக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் நியாயம் தீர்த்து விடுகிறேன், என்னால் முடியலை. ஒரு சில பட்டியல்களை, என்னையால் முடியாத காரியங்களை பட்டியலிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்களாக இருக்கலாம், இல்லை யூடியூப் ஜூம் வழியாக இணைந்திருக்கிற யாராக இருக்கலாம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படிநிலைகளில் நாம் இருக்கிறோம். வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியில் எப்படிப்பட்ட படிநிலைகளில் நாம் இருந்தாலும் என்னால் முடியலை, ஆனால் நான் விரும்புகிறேன், ஆனாலும் என்னையால் முடியல அப்படின்ற ஒரு காரியம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும்.
நம் வேத வாசிப்பாக வாசித்தாங்க. யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாகுமே. இது நன்மைன்னு தெரியறதுனால தான் நான் அதை விரும்புகிறேன், ஆனால் அந்த நன்மையை செய்ய என்னால் முடியல. இது எனக்கு பாவமாகவும் ஆயிடுச்சே, பாரமாகவும் ஆயிடுச்சே. ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. இந்த செய்தி என்னால் முடியலன்னு சொல்கிற ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு சுவிசேஷமாக, என்னால் முடியலையேன்னு தவிக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாக்கும் ஒரு நற்செய்தியாக தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறது என்று நம்புகிறேன். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அப்பா, சிங்காசனத்தில் உட்கார்ந்து எங்களால் முடியலன்னு சொல்கிற ஒவ்வொரு நபர்களையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறீங்க, இரக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்க, என்னையும் பார்க்குறீங்க. எங்களுடைய மனநிலைகளை நீங்கள் அறிகிறீங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், முடியாத ஆத்துமாக்களுக்கு தேவன் நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய அறிவு புலப்படாததாக இருக்கலாம், ஆனால் புலப்படுவதற்கு தேவன் இதை கேட்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும், கேட்கிற இந்த நேரத்தினாகியும் பிறகு கேட்பவர்களானாலும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்க தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். ஒரு கதை வாசிக்க நேரிட்டது. ஆர்எஸ் ஜேக்கப் அப்படின்ற ஒரு எழுத்தாளருடைய கதை, உயரிய உண்மை கதைகள் அப்படின்றதுல கனடா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு வாலிபன் இருந்தானா. அவனுடைய பேர் ஆண்ட்ரூ. ஒரு நல்ல ஒரு வாலிபன், ஒரு அருமையான இளைஞன். திடீரென்று எதிர்பாராத விதத்தில் ஒரு ரோடு ஆக்சிடெண்ட், ஒரு பெரிய விபத்தில் மாட்டி அந்த இடத்துலையே பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரை கொண்டு அனுமதிக்கிறாங்க. அனுமதி செய்து சிகிச்சை செய்து வந்தாங்களாம். சிகிச்சை செய்து அவரால் முடிந்ததை அந்த டாக்டர் செய்து முடித்தது பின்பு அந்த மகன், அந்த வாலிபன் ஆண்ட்ரூ அந்த டாக்டரை பார்த்து கேட்டாராம், டாக்டர் எனக்கு குணமாயிருமா, சீக்கிரம் சரியாயிருவேனா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், சீக்கிரம் சரியாயிருவ, நீ குணமாகிற பாதையில் வந்துட்டுருக்கப்பா, நீ சீக்கிரம் சரியாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த பெட்டை விட்டு கடந்து போனாராம். போகும்பொழுது போகிற வழியில் அந்த நர்ஸ் அவர் அந்த டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் நிஜமாலுமே அங்கே இருந்த அந்த ஆண்ட்ரூவை பேணி காக்கிற ஒரு நர்ஸ், ஒரு செவிலியர் வந்து கேட்குறாங்களாம், டாக்டர் நிஜமாலுமே இந்த ஆண்ட்ரூ குணமடைகிற பாதையில் இருக்கிறானா, சரியாயிருவானா அப்படின்னு கேட்குறாங்களாம். அவர் சொன்னாராம், இல்லை, இன்று இரவே அவன் மரித்து போய்விடுவான். அவன் மிகுந்த காயம், அவனுடைய உள்ளான உறுப்புகள் எல்லாம் மிகுந்த காயம் அடைந்திருக்கிறது, சீக்கிரமாக அவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த நர்ஸ் கேட்டாங்களாம், ஏன் டாக்டர் நீங்கள் அதை ஏன் அவங்கக்கிட்ட சொல்லலை, அந்த வாலிபன்ட்ட? அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் பல மைல் தூரத்தில் இருக்கிறாங்களே, உறவினர்கள் பல மைல் தூரத்தில் இருக்கிறாங்களே, அவன் கடைசியாக சொல்ல வேண்டி விரும்புகிற ஒரு காரியத்தை சொல்லுவான் அல்லவா, சீர் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை சீர் செய்வான் அல்லவா, நீங்கள் ஏன் அவன்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த டாக்டர் சொன்னாராம், என்னையால் அவன்கிட்ட அதை சொல்கிறதுக்கு என்னுடைய மனநிலை அப்படி இல்லை, சொல்கிறதுனால அவன் வருந்தி அவன் ரொம்ப மனம் உடைந்து தான் காணப்படுவானே தவிர அது அவனுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனாலும் விடாமல் இந்த நர்ஸ் அவர்கிட்ட போராடினாங்களாம், நீ வேணுமா அவன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கடந்து போயிட்டார். உடனே இந்த நர்ஸ் அவருடைய பெட்டுக்கிட்ட போகும்போது அந்த வாலிபன் சகோதரன் கேட்குறானா, நர்ஸ் டாக்டர் என்கிட்ட சொன்னார், நான் குணமாயிருவேன், சீக்கிரம் குணமாகிற பாதையில் இருக்கிறேன்னு சொன்னார், எவ்வளோ நாள் ஆகும் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டானா அந்த சகோதரன். அப்போ அந்த சகோதரி, அந்த நர்ஸ் சிறிது நேரம் அமைதியாக இருந்து, இல்லைப்பா நீ குணமாகிற பாதையில் இல்லை அப்படின்னாங்களாம். அப்போது நான் மரித்து போயிடுவேனா அப்படின்னு கேட்டானா. ஒரு கணம் தன்னுடைய துக்கத்தை கட்டுப்படுத்தினவளாக அந்த நர்ஸ், ஆம் சகோதரனே, நீ இன்று இரவே மரித்து போய்விடுவாய், அதை தான் அந்த டாக்டர் சொல்லிட்டு போனார் என்கிட்ட அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த வாலிபனுக்கு ஒரு ஏமாற்றம். ஏன்னா அந்த டாக்டர் இப்போ தான் ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பதாக நீ குணமாகி விடுவாய் என்று சொன்னார்,
இப்பொழுது நான் மரித்து போய் விடுவேனே அப்படின்னு சொன்னதும் அந்த நர்ஸை பார்த்து அந்த வாலிபன் கத்துனாலாம், என்னையால முடியல, சாவை எதிர்கொள்வதற்கு என்னையால முடியல. ஐ டோன்ட் வாண்ட் டு டை, ஐ வாண்ட் டு லிவ். நான் ஜீவியம் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், சாக விரும்பல அப்படின்னு சொல்லி சொன்னானாம். அந்த சகோதரிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் ஒரு சில மணித்துளிகள் இதே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்தான். நான் என்னால் முடியல, நான் சாக விரும்பல, ஐ டோன்ட் வாண்ட் டு டை, ஐ கான் டை, ஐ வாண்ட் டு லிவ் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருந்தானா. அப்புறம் சிறிது நேரத்தில் அந்த செவிலியர்கிட்ட வந்து என்னை சாகுவதற்கு ஆயத்தப்படுத்துங்களேன் அப்படின்னு கேட்டானா. ஹெல்ப் மீ டு ப்ரிப்பேர் டு டை, நான் சாகிறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ஆனால் கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சிருக்கேன், என்னை ஆயத்தப்படுத்துங்க நாங்கள். அந்த செவிலியர் சொன்னாங்களாம், நானும் ஒரு கிறிஸ்தவள் அல்ல, எனக்கு எப்படி உன்னை ஆயத்தப்படுத்துறதுன்னு தெரியலையே, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். 2 பேரும் என்ன செய்வதென்று தெரியாமல், அவன் என்னால் முடியலை, நான் சாகிறதுக்கு ஆயத்தமாகணும், நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு, சாகிறதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அந்த வாலிபன் கேட்குறான். கூட இருக்கிற அந்த நபரும் எனக்கும் தெரியலப்பா, என்னாலையும் முடியலப்பா, எனக்கும் தெரியல எப்படி உன்னை ஆயத்தப்படுத்துறது அப்படின்னு இருக்கிற சூழ்நிலையில் அந்த சகோதரியோட கண்ணில் அந்த ஆஸ்பத்திரி முனையில் ஒரு வேதாகமம் இருப்பதை கண்டார்கள். உடனே ஓடி சென்று அந்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த மகனிடத்தில், நான் இதை உனக்கு வாசிக்கட்டுமா அப்படின்னு அந்த இளைஞன்ட்ட கேட்குறாங்க. உடனே அந்த இளைஞன், சரி வாசிங்களேன் அப்படின்னு சொல்கிறான். வாசிக்கிறாங்க. புத்தகத்தை எங்கே வாசிப்பது, எதில் வாசிப்பது எதுவுமே தெரியலை. திறக்கிறார்கள். யோவான் எழுதின புஸ்தகம் நற்செய்தி சுவிசேஷம் வருகிறது. திறந்து வாசிக்கிறார்கள். முதல் அதிகாரம் வாசித்தார்கள். அவனுடைய கண்களை இந்த செவிலியர் கூர்ந்து பார்க்கிறார்கள். அவன் ஆயத்தமாகறானா, என்னையால் முடியலன்னு சொன்னானே, சாவதற்கு ஆயத்தமாகறானா, நான் சரியாக ஆயத்தம் படுத்துறேனா அப்படின்னு சொல்லி வேதத்தை பார்ப்பதும் அவனுடைய கண்களை பார்ப்பதும் அப்படியே அவங்க வாசிச்சுட்டே இருந்தாங்க. 2வது அதிகாரம் வாசித்தாங்க. யோவான் 3வது அதிகாரமும் வாசித்து முடிச்சிட்டாங்க. அவனுக்கு எந்தவித ஒரு உணர்வும் அவனுடைய கண்களில் தெரியவில்லை. நொந்து போனவனாக தான் காணப்பட்டான். 4வது அதிகாரம், அந்த ஸ்திரியை பற்றின அதிகாரமும் அவனுக்கு அவனுடைய தாகத்தை தீர்க்கவில்லை. 5வது அதிகாரம் வாசித்து 24வது வசனம் வாசிச்சாங்களாம். வாசிக்கிறப்ப நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் அப்படின்னு சொன்னானா அந்த சகோதரன். 5:24 பிற்பகுதி, அதை மீண்டும் படியுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னானா. விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் அப்படின்னு வாசிச்சாங்களாம். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் அப்படின்னு வாசிச்சதும், எனக்கு வேண்டியது கிடைச்சிருச்சு சிஸ்டர், என்னால் நான் முடியலன்னு சொன்னது எனக்கு கிடைச்சிருச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவனுடைய முகத்தில் ஏதோ ஒரு ஒளி பிரகாசிக்கிற மாதிரி இருந்ததான். உடனே அந்த செவிலியரை பார்த்து, ஒரு சில நிமிடங்கள் என்னை தனியே இந்த இடத்துல விட்டு நீங்கள் போய்விட்டு ஒரு சில நிமிடங்கள் கழித்து திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னானாம். இந்த கதையோடைய முடிவை நம்மளுடைய செய்தியின் முடிவில் பார்ப்போம். என்னால் முடியல, எதுக்கு? சாகிறதுக்கு ஆயத்தமாகலை நான், என்னால் முடியலன்னு சொன்னான். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னால் முடியல, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறதுக்கு என்னையால் முடியலை, என்னையால் முடியலன்னு பல பட்டியல்கள் நாம் போட்டு கொண்டிருக்கிறோம். என்னையால், ஐ காண்ட், நான் யார்? நான் யார்? இன்னாருடைய மகள், இன்னாருடைய மகன், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன் சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? 51வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறாரு, இதோ நான் துர்க்குணத்திலே உருவாகினேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். என்னால் முடியல, என்னால் முடியல, என்னையால் முடியல முடியல முடியலன்னு சொல்கிற நாம யாருன்னு பார்த்தா பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டவர்கள், துர்க்குணத்திலே உருவாக்கப்பட்டவர்கள். என்னையால் முடியலன்னு சொல்கிறவங்க
3 வகைப்படுவாங்களாம். இந்த கேள்வி இந்த நிலைக்கு வந்தவங்க. 1, என்னையால் முடியலன்னு நொந்து போய் ரட்சிப்பை இழந்து காணப்படுவார்கள், எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் என்னையால் முடியலன்னு சொல்லி இந்த சகோதரனை போல, இந்த இளம் வாலிபனை போல, ஏதாவது என்னை ஆயத்தப்படுத்துங்க, ஏதாவது எனக்கு செய்யுங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய உதவியை நாடி என்ன பண்ணுவாங்க? உதவியை நாடும் பொழுது, கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, வேதம்னு ஒன்று இருக்குப்பா, அதை படின்னு சொல்கிறப்ப, அதுக்கிட்ட போகிறப்ப, ஓகே நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இப்போ அதை தானே வாசித்தோம். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. முடியல அப்படின்னா எதுக்கு முடியல? இப்போ தான் நம்ம பார்த்தோம், வேத வாசிப்பு வாசித்தோம், நன்மை செய்கிறதற்கு முடியல. ஆனால் அது பாவம்னு தெரியும், பாவத்தின் சம்பளம் மரணம்னு தெரியும், நித்திய ஜீவன் இல்லைன்றது நமக்கு தெரியும். விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி என்னால் முடியலன்னு நினைக்கிறவங்க ஒரு சிலர், விசுவாசித்தா போதும், கடவுள் என்னை எப்படியாவது பரலோகம் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்களாம். இன்னும் ஒரு கூட்டத்தார் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் முயன்றதை நான் செய்ய வேண்டும், முடிந்த அளவுக்கு காலையில் அலாம் வைத்து எந்திரிக்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செக்லிஸ்ட் போட்டு இதெல்லாம் நான் செய்கிறேன், நான் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்கிறேன் செய்யக்கூடாதுன்னு டிக்கு இன்ட்டு போட்டு இப்படி பிரயாசப்படுகிறவர்கள். இந்த 3 கூட்டத்தார், முடியலன்னு சொல்லி நொந்து போகிறவங்களும் சரி, முடியல நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் செய்யாமல் விசுவாசத்தையே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, முடியல நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் நான் எதையாவது செய்யணும்னு சொல்லி தங்களுடைய சொந்த முயற்சியில் செய்வதற்கு முற்படுகிற அனைவரும் சரி, எல்லாருக்குமே முடியாமலே தான் போகும். முடியலன்னு சொல்கிற நம்ம இதில் ஏதாவது ஒரு நிலையில் தான் இருப்போம். ஒன்று, நாம் என்ன சொல்லுவோம்? நொந்து போனவர்களாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன், என்னை என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு முடிய செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் அமைதியாக ஒரு ஓரத்தில் உட்கார்றவர்களாக இருக்கலாம். இல்லை, நான் விசுவாசிக்கிறேன் ஆனாலும் விசுவாசம் கிரியையை காமிக்கணுமேன்னு சொல்லி அந்த கிரியையை என்னுள்ளத்திலிருந்து நானாக சித்திரம் தீட்டி செய்யக்கூடிய கிரியைகளாக இருக்கலாம். இது எல்லாமே எழுதுகிறாங்க 5 டெஸ்டிமோனிஸ் வால்யூமில். இது எல்லாமே செல்ஃப் டிசப்ஷன், நம்மை நாமே ஏமாற்றுவதற்கு சமமா, நம்மை நாமே வஞ்சிப்பதற்கு சமமா. இந்த கேள்வியை நான் படித்தப்ப, இந்த கேள்வி என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய சிந்தனையிலும் ஆட்கொண்டிருந்தப்ப ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், வஞ்சிக்கப்படாதே மகளே. என்னால் முடியலன்னு சொல்லி நொந்து போயிடாத, என்னால் முடியலன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன்னு ஒரு ஓரத்தில் உட்காந்துடாத, என்னால் முடியலன்னு சொல்லி உன்னுடைய கிரியையினால் எதையாவது செய்யணும்னு முற்படாத. இது எல்லாம் சுய வஞ்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கற்று தந்தார். இந்த மூணு கூட்டம் தான் இருக்கிறாங்களா? 4வதாக ஒரு கூட்டம் இல்லையா? என்னால் முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு அப்போ தீர்வே இல்லையா? நிச்சயமாக ஒரு முடிவு உண்டுன்னு பார்த்தோமே, ஒரு நற்செய்தி உண்டுன்னு சொன்னமே அப்படின்னா உண்டு. அதுதான் இன்றைய செய்தி. வேதாகமத்தை எழுதின ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் அதிகம் கற்றவர்களுள் ஒருவர் யாருன்னு சொல்லுவீங்க பார்க்கலாம்? பவுல். சரியாக சொன்னாங்க. கமாலியலிடம் கற்றுக்கொண்டவர். எத்தனை எபிசோட்ஸ் எழுதியிருக்கிறாரு? எத்தனை நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு? 14 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். பவுல் அப்படின்னாலே நம்ம ஒரு கிரேட் ஃபிகராக பார்ப்போம் இல்லை? ஒரு பெரிய வல்லமையான ஒரு அப்போஸ்தலர் அப்படின்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் ரோமர் 7வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை என்னோடு திருப்பி வைத்து கொள்ளுங்கள். ரோமர் 7வது அதிகாரம். இந்த பவுல் அவருடைய வாழ்க்கையிலையும் என்னால் முடியல அப்படின்ற ஒரு காரியத்தை வேதாகமத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த பதிவு செய்து வைத்திருக்கிற ஒரு புஸ்தகம்தான் இந்த ரோமர் 7. அந்த 4வது ஆப்ஷன், என்னால் முடியலன்னு சொல்கிறவங்களுடைய பதில் எது வழி, எது சரியான தீர்வு, எது நற்செய்தி அப்படின்றத விளக்குவதற்காகவே பவுல் இதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். வசனம் 15 நான் வாசிக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்.
சொல்றாரு. அவருடைய அதுக்கு முந்தாணி வசனம் பார்த்தோன்னா, எப்படி அவர் பாவத்துக்கு விற்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக பவுல் சொல்றாரு. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி 14வது வசனம், நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஒரு முழுமையான விரக்தி பவுலுடைய வார்த்தையில நம்ம பார்க்க முடியும். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். யாரெல்லாம் என்னால் முடியலன்னு சொல்லி ரட்சிப்புக்காக, அதற்கு வழி என்ன என்று சொல்லி மாற்றம் என்ன செய்வது என்று தேடுகிறவர்களாக, தாமாகவே தேடுகிறவர்களாக இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்க வேண்டியது என்னன்னா இதே தான், ஒரு முழுமையான விரக்தி. நாமவே ரட்சிப்பை தேடிக்கொண்டோம் என்றால் முழுமையான ஒரு என்ன பவுல் சவுலா இருந்தாரு, பவுலா மாறினதுக்கு அப்புறம் தானே எல்லா நிருபங்களையும் எழுதினாரு. அப்படி இருந்த போதும் அவர் ஏன் இப்படி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த இம்பர்ஃபெக்ஷன், இந்த முழுமை இல்லாத ஒரு குணம் ஏதாவது ஒரு படிநிலையில் வரும்ன்றதை தான் அவர் வலியுறுத்துறாரு. வருகிறது அப்படின்றத மேற்கொள்வதற்கான படிநிலைகளை நமக்கு காமிக்கிறார், சுட்டி காமிக்கிறார். நம்ம வாசிச்சோன்னா அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா 16, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் விரும்பினேன், பொய் சொல்கிறத விரும்பினேன், புறங்கூறுறதை விரும்பினேன், கோவப்படுறதை விரும்பினேன், அதெல்லாம் நான் அப்படியே விரும்பாமல் அப்படியே செய்தேன். ஆனால் இப்போ நியாயப்பிரமாணம்னு ஒன்று தெரிஞ்சிருச்சு, சத்தியம்னு ஒரு வெளிச்சம் எனக்கு வந்துருச்சு, கிறிஸ்தவன் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவளாக நான் இருக்கும் பொழுது இதெல்லாம் நான் விரும்பலை, ஆனாலும் இது நான் செய்கிறேனே. பாவம் ஒரு மின்னலை போல என்கிட்ட அப்படி ஸ்ப்ரிங் ஆகி அதாவது பளிச்சுன்னு சட்டுன்னு அவ்வளோ வேகத்தில் என்கிட்ட வருதே அப்படின்ற ஒரு துக்ககரமாக ஒரு காரியத்தை மீண்டும் வலியுறுத்துகிறார். அந்த 16வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, முன்னான வாஞ்சை, முன்னா என்கிட்ட இருந்த அந்த உணர்வுகள் மீண்டும் மீண்டும் வந்து அதனுடைய வல்லமை என்னை ஆட்கொள்ளுதே. ஆனால் நான் இதை டிஸ்அப்ரூவ் பண்ணுறேன், நான் இதை நிராகரிக்கிறேன், எனக்கு இது பிடிக்கல. என்னத்தை சுட்டி காட்ட விரும்புகிறார்னா, ஒரு போராட்டம், உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள ஒரு போராட்டத்தை அவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாவம் கை மேலோங்கி இருக்கிறது, பாதுகாப்பு இல்லாத நேரத்திலே அது எனக்குள் வாசம் பண்ணுகிறது அப்படின்றத, அந்த எவ்வளோதான் நான் தீவிரமாக முயற்சி செய்தாலும் நான் விரும்பாததை செய்கிறேன், விரும்புகிறத செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. 18வது வசனம் பார்ப்போம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. தொடர்ந்து அவருடைய அந்த விரக்தியை தான் அவர் அதோடைய இன்டென்சிட்டி, அதோடைய வலிமையை வலியுறுத்தி காமிக்கிறார். 19-20 பார்த்தோன்னா, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதையே திரும்பி நான் செய்யலை. ஆனால் இந்த இடத்துல ஏன் இதை திரும்பி திரும்பி சொல்கிறாருன்னா, நான் செய்யலை, பாவ மனுஷன் என்கிட்ட இருக்கு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், இதுதான் நேச்சர் ஆஃப் மேன், மனுஷனுடைய சுவாபம் இதுவா இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம், ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பவுல் அதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லலை. என்ன வழி இருக்கிறது அப்படின்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக, இந்த பாவத்தின் உள்ளார்ந்த மனிதனுடைய அந்த பாவத்தின் வலிமை எவ்வளவு கோரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக அப்படி சொல்றார். வசனம் 21, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரே ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன்.
ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நம்ம நியாயப்பிரமாணம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆண்டவருடைய பிரமாணம் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே இன்னொரு பிரமாணம் அவர் சொல்றாரு, என் மனதின் பிரமாணம், பாவ பிரமாணம் என்னை சிறையாக்கி இருக்கிறது. அதோடைய வீரியம் எப்படி இருக்குதுன்னா, என்னை சிறையாக்கி இருக்கிறது. எப்படி சிறையாக்கி இருக்குதுன்னா, அது இதுக்கு கமெண்ட்ரி எக்ஸ்பிளனேஷன் நம்மளுடைய SDA பைபிள் கமெண்ட்ரி எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இம்பல்சஸ், நம்மளுடைய ஒவ்வொரு தூண்டுதல்களையும், ஒவ்வொரு நுண் ஒவ்வொரு செல்லையும், ஒவ்வொரு தசைகளையும், நம்மளுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களையும் இந்த பாவம் கட்டுப்படுத்தி இருக்கான். என்னுடைய கண்ணு, என் மூக்கு, என் காது, என் வாய், என் வயிறு, என்னுடைய தூண்டுதல் கொடுக்கக்கூடிய என்னுடைய நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே இந்த பாவம் என்ற பிரமாணத்துக்குள் கட்டுப்பட்டு இருக்குது. அதை வலியுறுத்துறார். சொல்லி முடிச்சுட்டு 24 நம்ம பார்க்குறோம். அவருடைய துயரத்தின் உச்சகட்டத்தில் உள்ளார்ந்த மனுஷனிடத்தில் இருக்கிற அந்த போராட்டத்தை உணர்ந்தவராக அவருடைய கூக்குரல் ஒன்று, ஆற்ற முடியாத ஒரு கூக்குரலை எழுப்புறாரு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கூக்குரலை எழுப்பியிருப்பீங்க. நானும் அநேக நாட்களாக இதை எழுப்பிக்கொண்டே இருக்கிறேன். தேவன் இன்றே இந்த கூக்குரலின் கடைசி நாளாக நம் அனைவருக்கும் இதை புரிந்தவர்களாக நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவுவாராக. 24வது வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், ஓ ரெச்சட் மேன் ஐ ஆம். ஒன்றுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலை, சாகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒருத்தன் கேட்டான். நம்மளால முடியாத, எதுக்குமே உதவி செய்ய முடியாத நிர்பந்தமான மனுஷன் நான். யார் சொல்றாரு? 14 நிருபங்களை எழுதின பவுல் சொல்றாரு. சவுலா இருந்து மாறினவர், அது ஒரு படிப்பினையாக நமக்கு இருக்கணும். அவருடைய வாழ்க்கையின் இதுதான் சுவிசேஷம். நான் நிர்பந்தமான மனுஷனா இருந்தேன், என்னையால விரும்புறதை செய்ய முடியாம இருந்தேன். ஆனா என்னை போல மாறுங்கள்னு சொன்னாரா இல்லையா? அவர் சொல்றார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவாள்? யார் என்னை மரணத்துக்கு ஆயத்தப்படுத்துவான்னு அந்த வாலிபன் சொன்னா, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலைப்படுத்துவார், யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கேட்குறார். நம்மளுடைய ஒவ்வொரு அவயங்களும் இந்த பாவ பிரமாணத்திற்கு சிறையாக்கப்பட்டு இருக்கிறது என்று உணர்ந்தோன்னா, என்னையால் முடியலன்ற சொல்கிற நிலையை தாண்டி, ஓ நிர்பந்தமான பாவி நான், பாவ மனுஷன் நான் அப்படின்னு நினைக்கிறப்ப, என்னுடைய ஒவ்வொரு செல்லும் பாவ பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப, டாக்டர்கிட்ட ஓடி, டாக்டர் என்னுடைய ஒவ்வொரு செல்லையும் ரீப்ரோக்ராம் பண்ணுங்க, மறுபடியும் என்னைய வேற விதமாக செட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியுமா? செய்ய முடியுமா? டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுங்கன்னு பாவத்தினுடைய அந்த அகோரத்தை வலியுறுத்த விரும்புகிறார். இறைவனிடம் போகும் பாதை, பாடம் 2 ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்டில் பாடம் 2லிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் பவுல் சொல்கிறாரு, பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன் என்று மனம் வேதனையில் இருந்த பவுல் நம்பிக்கையற்றவராக இருந்து திகைத்த போது அவர் சொன்னார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அங்கலாய்க்கிறார் பவுல். இதே போல தான் இந்த பவுலோடைய அங்கலாய்ப்பு போல த்ரூ அவுட் த ஏஜஸ் எல்லாருடைய அங்கலாய்ப்பும், எல்லாருடைய சர்வ தேசங்களிலும் யுகங்களும் தோறும் உள்ள பாவ பாரம் சுமந்து இளைத்து களைத்து போன இருதயங்களில் இருந்து இவ்விதமாக ஒரு ஏக்கம், புலம்பல் எழும்பிக் கொண்டே இருக்கிறதாம். ஒரு கேள்வியோட முடிச்சிட்டாரு அப்படி பவுல் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கேள்விக்கான பதில் இதில் எழுதுறாங்க, இவை யாவிற்கும் தகுந்த உத்தரவு ஒன்றே உண்டு. பாடத்தில் எழுதியிருக்காங்க. அந்த உத்தரவை 2 சம்பவங்களை சொல்லி அதிலிருந்து என்ன உத்தரவுன்றத பார்த்து நாம் கடந்து செல்வோம். முதலாவது,
இதே போல இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்காங்க, இந்த சத்தியத்தை நிர்பந்தமான பாவியாகிய நான் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்குகிற அந்த சத்தியத்தை திருஷ்டாங்கப்படுத்துவதற்கென்றும் பாவ பாரத்திலிருந்து விடுதலையை வாஞ்சிக்கிற ஆத்துமாக்களுக்கு தெளிவாக காட்டுகிறதற்கென்று தேவன் பல ஆதாரங்களை பதிவு செய்துள்ளாராம். அதில் ஒரு ஆதாரம் யாக்கோபு எத்தன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு தன் தகப்பன் வீட்டை விட்டு மாமன் வீட்டுக்கு போகும் வழியிலே மனம் உடைந்தவனாக, என்னால் முடியலையே ஆனால் நான் விரும்புகிறேனே என்று அதுதான் பதிவு செய்திருக்காங்க. மனம் உடைந்தவனாக அவன் ஒரு கல்லில் தன் தலையை வைத்து படுத்த பொழுது அவனுக்கு தரிசனமாக தோன்றினது ஒரு பதில். இந்த நான்காவதாக நம்ம பார்த்தோம்ல, என்னால் முடியலையே, இந்த சரீரத்தை விடுவிப்பது யார் என்று அதே மனநிலையில் யாக்கோபு போய் படுத்த பொழுது அவனுக்கு தரிசனமாக வந்தது என்னது? ஒரு ஏணிப்படி. ஒரு ஏணிப்படி, இந்த பூமியிலிருந்து வானத்துக்கு போகிற ஏணிப்படி. இதான் முதல் பதில். பாவத்திற்கு ஒரு பாலம். அந்த ஏணிப்படி நம்ம அனைவருக்கும் தெரியும், கிறிஸ்து அப்படின்னு. என்னால் முடியலையே அப்படின்னு நான் சொல்கிறப்ப முதலாவது நான் செய்ய வேண்டியது ஆண்டவரிடத்துல, ஓ ரெச்சட் மேன் ஐ ஆம், நிர்பந்தமான பாவி நான், என்னை யார் விடுதலை செய்வான்ற அந்த நிலைக்கு நான் வந்த பிறகு நான் போய் கல்லை வச்சு படுத்து தூங்கினாலும் மேலிருந்து கீழே வராரு அவரு. ஒரு ஏணிப்படியை நமக்கு காண்பிப்பார். அது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மாவுக்கு ஏணிப்படியை வழியை காண்பிக்கிற தேவன். இது முதலாவது. ஏணி, நம்மளுடைய ஏணி என்ன அப்படின்றத இன்று நாம் இனம் கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லாருக்கும் ஏணிப்படியை காமிப்பார். ஏறி வாமா, உன்னால் முடியலன்னு சொல்லாத, இதுதான் ஏணிப்படி, இதுதான் வழி, நம்மளுடைய ஏணிப்படி. அன்னைக்கு யாக்கோபு இஸ்ரவேலானாக மாறினான். இன்று யாக்கோபின் பிள்ளைகளாகிய நமக்கு ஏணிப்படியை நிர்பந்தமான பாவினான் என்ற நிலையில் நின்று கூக்குரலிட்டு தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஏணிப்படியை அவர் காமிப்பார். இரண்டாவதாக யோவான் 5வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு சம்பவம். நேரம் கடந்து செல்வதால் அதை சுருக்கமாக சொல்லி முடிகிறேன். பெதஸ்தா குளத்தருகே ஒருவன், என்னால் முடியலையே, 38 வருஷமாக என்னால் முடியலை, அந்த குளத்தை கலக்கிற போது நான் அதில் போய் விழுகணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை, என்னைய தூக்கி கொண்டு போகணும்னு பிரயாசப்படுறவங்க இருக்கிறாங்க, ஆனால் ஏற்ற சமயத்தில் என்னைய கொண்டு போய் போடுறதுக்கு முன்னாடி வலிமையுள்ளவன் முந்திக் கொள்கிறானே, என்னால் முடியலை. அப்படி கூனி கொருகி இருந்து அவன் படுக்கையிலே படுத்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் எருசலேமுக்குள்ளே ஏணிப்படி வருது அவனுக்கு. கிறிஸ்து வருகிறார். அவனை உற்று பார்த்து அவன்கிட்ட போய் கேட்கிறாராம், பா நீ சொஸ்தமாக விரும்புகிறாயான். அந்த சத்தத்தை கேட்டதும் அவன் மனசுல ஒரு பெரிய பூரிப்பான். என்னால் முடியலன்னு சொல்றப்ப ஒருத்தவங்க உன்னையால் இதை செய்யணும்னு நினைக்கிறதானே அப்படின்னு சொன்னாலே போதும், நம்ம மூஞ்சி அப்படியே பிரகாசமாகும். ஏன்னா நம்ம அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த உள்ளாந்த மனிதன் இந்த பவுலை போல நிர்பந்தமான பாவி நான் போராடுறப்ப அந்த சொஸ்தமாக வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருந்த அந்த மனுஷனுக்கு அந்த மெல்லிய சத்தம், அவர் யாருன்னு அவனுக்கு தெரியலை, ஏசு கிறிஸ்துன்னு அவனுக்கு தெரியல, கேட்ட பொழுது ஆம் அப்படின்னானா அப்படியே ஒரு நிமிஷம் அந்த கற்பனையில் அவன் சுகமாகிற அளவுக்கு போயிட்டு திரும்பி புஷ்ஷுன்னு காற்று இறங்கின பலூன் மாதிரி போயிட்டு, இவர் என்னைய தூக்கி மறுபடியும் அந்த குளத்துல, அவர் என்ன நினச்சிட்டான் அந்த முடவன், இவர் என்னைய தூக்கி மறுபடியும் அந்த குளத்தை கலக்கிறப்ப இவர் தூக்கி கரெக்ட் டைமில் ஏற்ற சமயத்தில் போட்டாதான் எனக்கு அந்த சொஸ்தமாகும், அதுக்குள்ளே என் ஜீவனே போயிடும், என் காலம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப சோர்ந்து போனவனாக இருந்தாலாம். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னாராம். யுகங்களின் வாஞ்சையில் பதிவு செய்கிறாங்க, நீ என்னை விசுவாசின்னு அவன்கிட்ட போய் கேட்கலையாம். நீ என்னை விசுவாசிப்பா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லலையாம் ஆண்டவர்.
அவர் கால் பண்ணவே இல்லையா, நீ அவர்கிட்ட இருக்கவே இல்லையா. இவன் அவனுடைய முடியாத நிலையில், பல நாள் முயற்சி செய்து தோல்வியுற்ற நிலையில், யாராவது எவ்விதமாவது ஒரு உதவி கிடைக்குமா என்று ஏங்கி கொண்டிருந்தப்ப இரட்சகரே வந்து அவனுக்கு உதவி செய்யும் பொழுது அவன் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தானாம். அவருடைய சத்தத்துக்கு தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்தானாம். எனக்கு இதை வாசிக்கிறப்ப இத மாதிரி ஒரு ஆச்சரியமான காரியம் எதுவுமே இல்லை. பிறவியிலே இருந்து அவன் அப்படி இருக்கான். அந்த சத்தத்துக்கு தன்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுத்தப்ப அம்மையார் எழுதுறாங்க, அவனுடைய ஒவ்வொரு செல்லும் உணர்வு பெற்றுச்சான். ஒவ்வொரு செல்களும் தூண்டுதல் பெற்று எழுந்துச்சான். சயின்டிஃபிக்காக யோசிச்சு பார்க்குறப்ப இது ஒரு பெரிய மிராக்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மூளையிலிருந்து அந்த கனெக்ஷன், அந்த மசில் சதைக்கு வரணும். அந்த கனெக்ஷன் தூண்டுதல் வரும் பொழுது தான் அது ஒவ்வொரு செல்லும் அது உணர்வு பெற்று அது சுருங்கி விரிந்து எழுந்து அவனால் நடக்க முடியும். அவனுடைய சித்தத்தை அவருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த கணமே ஒவ்வொரு செல்லும் புத்துணர்வு பெற்று அவன் எழுந்து நடந்தானாம். அந்த சத்தத்துக்கு நம்மளுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம், அதுதான் விசுவாசம். இதே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங்ல எழுதுறாங்க, இதே விதமான குணமாக்குதல் ஆவிக்குரிய நோயுற்ற நமக்கு, பாவ நோயில் சிக்குண்டு சிறை உண்ட நமக்கு கிடைக்குமா? முதலாவது யாக்கோபருடைய வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். ஆண்டவர் நம்மளுடைய நிலையை நினைத்து அவரிடத்துல நம்ம அங்கலாய்க்கும் பொழுது ஒரு ஏணியை அனுப்புவார். நம்மளுடைய ஏணியை நாம் இனம் கொள்ள வேண்டும். அது கிறிஸ்து தான் என்பதை நான் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு என்னுடைய சித்தத்தை நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்னுடைய கண்ணு, என்னோட காது, என் மூக்கு எதெல்லாம் என்னைய மேலோங்கி இப்போ இருக்குதோ, பழைய காரியங்கள் நான் எப்பெல்லாம் என்னை காக்கப்படாமல் இருக்கிறேனோ, என்னை மேலோங்கி நான் இவ்வளோ முயற்சி செஞ்சேனே, மறுபடியும் விழுந்துட்டேனே அப்படின்ற அந்த காரியங்கள் எல்லாம் புத்துணர்வு பெற்று அந்த முடவனை போல அந்த விசுவாசத்து நிமித்தமாக எழுந்து நடந்தவனாக காணப்படுவான். தீர்வு நான் 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 ஐ cannot do, I cannot do. நான் முதலே சொன்னேன், I cannot do, I want to, but I cannot. என்னால் முடியல, நான் செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலை. இதை தான் பவுல் சொன்னார். ஆனால் இந்த தலைப்பு முழுமை பெறலைன்னு சொன்னேன். பவுல் சொல்கிறார், 25வது வசனத்தை வாசித்து முடிச்சிருவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். என்னால் முடியலை. கலாத்தியர் 2:20 நம்ம பார்ப்போம். எல்லாரும் உங்களுடைய வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நாட் ஐ பட் கிரைஸ்ட். என்னால் முடியலன்னு சொல்கிறவங்க நான் அல்ல, கிறிஸ்துவே. அதே பவுல் தான் இதையும் எழுதுகிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இப்பயும் அதே மாம்சம்தான் என்கிட்ட இருக்கு, அதே உணர்வுகள் தான், அதே இச்சை தான், அதே முடியாத காரியம்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அந்த சிறையிலிருந்து பிழைத்திருக்கிறேன், ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவருடைய அந்த விசுவாசத்தினால் கிறிஸ்து எல்லா பாவங்களும், இந்த இறைவனிடம் போகும் பாதையில் அதில் கொடுத்துருக்கிற அந்த ஒரே பதில் என்ன தெரியுமா? அந்த பதிலை நான் சொல்ல, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நிர்பந்தமான மனுஷனுக்கு விடுதலை தருகிற ஒரே பதில் அந்த தேவாட்டுக்குட்டி தான். நம்மளுடைய கதையின் முடிவு பகுதி, அந்த அரை மணி நேரம் கழித்து அந்த நர்ஸ் அந்த மகன்கிட்ட வராங்க. அப்போ அவன் சொல்கிறானா, நான் ஆயத்தமாயிட்டேன் சிஸ்டர், என்னையால் முடியலன்னு நான் சொன்னேன், மரிப்பதற்கு நான் ஆயத்தமாயிட்டேன், நான் பரலோகம் இப்போ மறிச்சிருவேன், நான் பரலோகத்தில் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறேன், நீங்கள் பரலோகத்துக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டானா.
இல்லைப்பா என்னையால் முடியல அப்படின்னாங்களாம் அந்த சிஸ்டர். எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது, என்னையால் முடியாது, நீ இப்போ ஒரே செகண்டில் எப்படி மனம் மாறினேன்னு எனக்கு தெரியல, நீ எப்படி ஆயத்தமானன்னு எனக்கு தெரியல, என்னையால் முடியல அப்படின்னாங்களாம். அப்போ அந்த சகோதரன் அந்த சிஸ்டரோட கையை பிடிச்சிட்டு, நானும் இப்படி தான் இருந்தேன், என்னையால் முடியலன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் விசுவாசிங்க, அந்த விசுவாசம் நித்திய ஜீவனை தரும், நீங்கள் விசுவாசிங்க அப்படின்னு சொன்னானா. அந்த சிஸ்டர், சரி நீ சொல்கிறதன்படி நான் விசுவாசிக்கிறேன், நான் உன்னை பரலோகத்தில் சந்திப்பேன் என்று சொல்லி அந்த மகனுக்கு விடை கொடுத்தாங்களாம். என்னால் முடியலன்ற செய்தியை கேட்ட நம்ம, என்னால் முடியலன்னு சொல்கிற நம்ம, நாட் ஐ பட் கிரைஸ்ட்ன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்த நம்ம அப்படியே கடந்து செல்லாதவர்களாக, என்னால் முடியலன்னு சொல்கிற மற்ற ஒரு நபருக்கு அவர்களுடைய கரத்தை பிடித்து, என்னால் முடியலை, கிறிஸ்துவால் முடிஞ்சுது, அந்த பாவ பிரமாணம் என்னை சிறைப்படுத்தியது, ஆனால் கிறிஸ்து என்னை விடுதலையாக்கினார், அவருடைய இரத்தத்தின் வல்லமை என்னை விடுதலையாக்கிற்று அப்படின்றத லெட் அஸ் பாஸ் இட் ஆன். எல்லாருக்கும் அதை நம்ம ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியாக இலவசமாக இந்த காரியத்தை நாம் விவரிப்போம். இதோட நான் என்னுடைய செய்தியினுடைய ஆயத்தத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கி வரேன். மறுபடியும் என்னையால் முடியல சாமி அப்படின்னு சொன்னேன். மேலே வந்து அழுதேன். மறுபடியும் என்னையால் முடியலையேப்பா, இப்படி சொல்லிட்டீங்க, மறுபடியும் முடியலையேன்றப்ப மறுபடியும் ஆண்டவர் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸில் எழுதியிருந்த அம்மையார் எழுதியிருந்த ஒரு வார்த்தை வாசித்தேன். ஆனால் அது என் செய்தியில் நான் எழுதலை, அதை ஞாபகப்படுத்தினாங்க. அதை மாத்திரம் வாசித்து உங்களுக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன் என்பது ஒரு வினாடி நேரம், ஒரு மணி நேரம் அல்ல. பரிசுத்தமாக்குதல் ஒரு வினாடியில், ஒரு மணி நேரம் அல்ல, ஒரு நாள் வேலை என்பதாக இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் நடைபெற வேண்டிய செயலாக இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நடைபெற வேண்டிய செயலாக இருக்கிறது. அது உணர்ச்சியின் மகிழ்ச்சி மிக்க ஓட்டத்தில் ஆதாயப்படுவதாக இல்லாமல், என்னையால் முடியலையே அப்படின்னு சொல்லி காட் என்னையால் முடியும், அந்த வாலிபனுக்கு முடிஞ்சிருச்சே, என்னையால் முடியலையேன்ற அந்த உணர்ச்சி மாத்திரம் என்னை சாங்டிஃபை பண்ணாது. எனக்கு அந்த உணர்ச்சியை தாங்க, எனக்கு அந்த உணர்வை தாங்க, நான் என்னையால் முடியும், உங்களால் முடியும், என்கிட்ட அந்த கிரியை செய்ய முடியுன்றதை எனக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறப்ப ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்தினார். இதை சொல்லாமல் இந்த செய்தியை முடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அந்த உணர்ச்சிக்காக காத்திருக்கக்கூடாது. விசுவாசம்தான் கிறிஸ்துவால் முடியும். தோற்கடிக்கப்பட்ட சத்ரு, எவ்வளவுதான் ஒரு மின்னல் வேகத்தில் பாவம் நமக்குள் தோன்றினாலும் அவன் தோற்கடிக்கப்பட்ட சத்ரு. இந்த சரீரத்தை அவரிடத்துல நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த நிர்பந்தமான பாவி நானுன்னு சொல்லாமல் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான் நான், எத்தனை தடவை விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் அப்படின்ற விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். என்னால் முடியலன்னு இல்லாமல் கிறிஸ்துவால் முடியும். நாட் ஐ பட் கிரைஸ்ட். இதுவே நம்மளுடைய வாழ்க்கையின் ஜீவியமாக அமைய தேவன் உதவுவாராக. ஆமென். சர்வ வல்லமையும் மகிமையும் நிறைந்த எங்கள் தேவனே அப்பா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் கூட பாதுகாத்து, இந்த ஓய்வு நாள் முழுவதும் உடைய சமூகத்திலே உம்மை நாடி தேடி உடைய கரத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ செய்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கொடியானது செடியிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும் என்று நீ சொன்னது போல நாதா, கொடியாகிய நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கும்படியாய் நீ இந்த நாளை கொடுத்த அந்த மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளின்படி இந்த நாளிலே நாங்கள் உம்மோடு கூட பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் கூட நாங்கள் கனிகளாய் பகிர்ந்து செல்ல இந்த உம்முடைய ஆலயத்தை விட்டு உலகத்துக்குள்ளாய் நாங்கள் செல்கிறோம். வருகிற நாட்கள் முழுவதும் நாதா உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் உமக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாய் நீர் எங்களை பலப்படுத்தி எல்லோனுமாய் நாங்கள் கேஞ்சு நிற்கிறோம். எங்களால் முடியாது, ஆனால் உம்மால் முடியும், உம்மால் மாத்திரமே முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட உம்முடைய கரத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் நன்மைகளை எதிர்பார்க்க, உண்மையே நோக்கி பார்க்க வேண்டிய பலத்தை நீர் பரத்திலிருந்து கட்டளையிட்டுமாய் நாங்கள் கேஞ்சு நிற்கிறோம் ராஜா. உலகம் மிகுந்த வேதனைக்குள்ளாய் போய்கொண்டு இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையே நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணீரினால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு உண்டு என்று சொன்னால், ஒரு சமாதானம் உண்டு என்று சொன்னால், உங்களுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் அந்த நாள் மாத்திரமே ராஜா. நான் வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்னீரே,
அந்த வார்த்தைகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் உம்முடைய ராஜ்யத்தை நீ ஸ்தாபிக்க வேண்டும் என்கிற விருப்பம் மாத்திரமே உண்டு நாதா. அது மாத்திரமே உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளை நீ ஸ்தாபிக்கும் வர நாதா உம்மை நாடி உம்மை பற்றி கொண்டு உடைய கரத்திலிருந்து நன்மையான இவுகளை பெற்றுக்கொண்டு அது உலகத்திற்கு கனி கொடுக்கிற ஜனங்களாக நாங்கள் ஜீவிக்க வேண்டிய பலத்தை நீர் பரத்திலிருந்து கட்டளையிட்டு ஒன்றுமாய் நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம். உண்மையே நாடி நிற்கிறோம், உண்மையே தேடி நிற்கிறோம் ராஜா. உடைய கரத்திலிருந்து நன்மையான இவ்வளவு நாள் முடிசிட்டோம். பிறருக்கு கனி கொடுக்கும்படியா எங்களை நீர் பலப்படுத்தியல் ஒன்றுமாய் உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம். மீண்டும் மீண்டுமாய் உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ராஜா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களாய் எழும்பி பிரகாசிக்க உடைய பலத்தினாலே இந்த நாளிலே உம்மை தேடிட உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் தந்து உடைய வார்த்தைகளை நீர் உறுதிப்படுத்தியல் வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவின் இன்பநாமத்தினால் கெஞ்சி கேட்கிற எங்கள் பரம தந்தையே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உண்மை அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.